தமிழெழுத்து நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வரக்கூடிய 2016 சட்டமன்ற தேர்தல் பல வகைகளில் வித்தியாசமான தேர்தலாக இருக்க போறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது இரு துருவங்கள், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான ஒரு பைபோலார் கான்டெஸ்டாக, இரண்டு துருவங்களுக்கு இடையேயான ஒரு போட்டியாகவே தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது தமிழ்நாடு தேர்தல் களம். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், இவர்களுக்கு மாற்று நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல்கள் சற்றே அதிகமாக இந்த தேர்தலில் கேட்கின்றன. இது புதிதா என்றால், இந்த முயற்சி புதிதா என்றால் இல்லை. வெவ்வேறு கட்டங்களில் இந்த முயற்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 89, 96, 91, 2006 அப்படின்னு வெவ்வேறு கட்டங்களில் இந்த முயற்சி வெவ்வேறு தரப்பால், வெவ்வேறு இயக்கங்களால், வெவ்வேறு கூட்டணிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து இந்த தேர்தல் களமானது வேறுபட்டிருக்கிறது. காரணம், திமுக அதிமுக இரண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய, இதற்கு மாற்று என்று அடையாளப்படுத்தக்கூடிய கட்சிகள், அணிகளுடைய எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறது. குறைந்தபட்சம் 4 அணிகள் இந்த கோஷத்தோடு, திமுக அதிமுகவுக்கு மாற்று என்ற கோஷத்தோடு இந்த தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கின்றன. அதற்கு மேலிருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. நான் சேஃபர் சைடு 4 அப்படின்னு சொல்றேன். மாற்றத்துக்கான தேவை அதிகரித்திருக்கிறது என்பதுடைய எடுத்துக்காட்டா, அதனது விளைவுதான் இந்த முயற்சியா அல்ல? இது ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால இந்த கட்சிகள், இந்த அணிகள் இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனவா? இந்த மாற்றுள் நல்ல மாற்று யார்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், அரசியல் விமர்சகர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இணைகிறார் எனது செய்தி தொடர்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள், மற்றும் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். அவரையும் மற்ற இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதனது செய்தி தொடர்பாளர் அறிவுச்செல்வன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய இருக்கிறார். இந்த தேர்தலில் திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்று என்று சொல்லக்கூடிய கட்சிகளுடைய ப்ரொஃபைல், அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்ட், கடந்த தேர்தல்களில் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம், அந்த அணிகள் எவை, அந்த கட்சிகள் யாவை அப்படிங்கறத பார்த்துடலாம். தேமுதிக 2006 முதல் தேர்தலை கண்ட கட்சி 2006 8.4%, 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 10.3%, 2011 அதிமுக அணியில சேர்ந்து 7.9%, 2014 பாஜக அமைந்திருக்க பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில பங்கு கொண்டு 5.1% பெற்ற கட்சி. கடைசியாக லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இந்த அணியில சேர்ந்து அதிமுக திமுகவுக்கு மாற்று என்று களம் கண்டிருக்கிறது. அடுத்ததாக மக்கள் நல கூட்டணி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ இவர்கள்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி. இவங்க இந்த 4 பேரும் வெவ்வேறு அணிகள்ல கடந்த தேர்தல்கள்ல பிரயாணிச்சிருக்கிறாங்க. 2006 இந்த அமைப்புடைய கூட்டு சதவீதம் என்று பார்த்தால் 11.6%, 2009 11.1%, 2011 5.9%. அந்த தேர்தலில் மதிமுக களம் காணல, இந்த தேர்தலை புறக்கணித்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2014 6% பெற்றிருக்கிறார்கள் இவர்கள். அடுத்ததாக முதலமைச்சர் வேட்பாளரை முன்பே அறிவித்து களத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதமும் அவர்கள் கடந்து வந்த பாதையும் பார்ப்போம். 2006 5.7%, 2009 6.4%, 2011 5.2%, 2014 4.4%. திமுக அதிமுக ஆகிய 2 அணிகளிலும் இவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று கோஷம் வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா 2006 2%, 2009 2.3%, 2011 2.2%, 2014 5.5%. 2014 நீங்களா மற்ற களங்கள்ல, மற்ற தேர்தல்களில் பெரிதும் தனித்தே இல்ல, பெரிய கூட்டணி இல்லாமலேயே தேர்தலை சந்தித்திருக்கிறது பாரதிய ஜனதா என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களெல்லாம் இப்ப நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்ற கோஷத்தை இந்த தேர்தலில் முன்வைக்கக்கூடிய கட்சிகள். இது மாறலாம், இந்த எண்ணிக்கை குறையலாம். ஏனென்றால்
தேமுதிகவுடைய அணியில மக்கள் நல கூட்டணி இணையலாம், இல்ல பாரதிய ஜனதா இணையலாம். ஆக இதனது கம்போசிஷன் மாறலாம், ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கு உட்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கோஷத்தை, இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று என்ற கோஷத்தை முன்வைப்பவை இந்த கட்சிகள். கடைசியாக நாம் தமிழர் கட்சியும் இந்த கம்போசிஷன்ல இடம்பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இந்த களத்தை முதன்முறையாக எதிர்கொள்கிறது. முதன்முறையாக அவர்கள் காணக்கூடிய தேர்தல் களம் 2016 என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், முந்தைய தேர்தல்களை விட இந்த தேர்தல்ல மாற்று கோஷம், திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு கோஷம் வைக்கக்கூடிய, நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வேற வழி இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால இந்த கட்சிகள், இதில் அதிகமான கட்சிகள் இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தள்ளப்பட்டிருப்பதா கருதுறீங்களா? அல்ல இந்த ரெண்டு பிரதான கட்சிகள், திராவிடியன் மேஜர்ஸ், இரு துருவங்களா இருக்கக்கூடிய திமுக அதிமுக ரெண்டுத்துக்குமான மாற்றத்துக்கான தேடல் மக்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கிறது, அதை எதிரொலிக்கிறது இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடுன்னு கருதுறீங்களா? நிச்சயமாக மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாற்று அணி வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறது பரவலாக இருக்கிற ஒரு கருத்து, அது நானும் ஏற்றுக்கிற ஒரு கருத்து. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில், அதாவது திமுக உருவாகி ஒரு பெரிய கட்சியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ், அது எல்லாமே ஒரு வேறு மாதிரியாக இருந்தது. அதில் சில அம்சங்கள் இன்று இருந்தாலும், இன்று புதிய இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல மக்கள் வாக்காளர்களுடைய அறிவு பல மடங்கு அதிகரிக்கிறது. அதாவது அவேர்னஸ், அவருக்கு விழிப்புணர்வு எக்கச்சக்கமா அதிகரிச்சிருச்சு. சோ நீங்க ஒரு வாக்காளரை 1975லயோ 80லயோ நீங்க எதை சொல்லி நீங்க வாக்கு வாங்க முடியுமோ, இன்றைய காலகட்டம் அது மாறிவிட்டது. அதனாலே இந்த இரண்டு கட்சிகளுடைய உண்மையான, அதாவது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் மக்களால இன்னும் நல்லா அசஸ் பண்ண முடியுது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஊழல் அதிகமாக இருக்கிற கட்சிகள் அப்படிங்கறத எல்லா கட்சியும் அதிமுக திமுக பத்தி குற்றம் வைக்கிறதே ஊழல் கட்சிகள் அப்படிங்கறது ஒரு பிரதானமாக வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கூட பல விஷயங்களில் அந்த கட்சிகள் குடும்ப அரசியல் அப்படிங்கிறாங்க. இப்ப தேமுதிக அது எப்படி மாற்றாக இருக்கும் அப்படிங்கிறது அது தனி விஷயத்துக்கு போவோம். இல்ல பாமக எப்படி மாற்றாக இருக்கும் தனி விஷயம். ஆனால் குடும்ப அரசியல் எடுத்துட்டு அது இதெல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி பெரிய விஷயமாக மக்கள் யாரும் பார்க்கல. அதெல்லாம் இன்று இவர்களுக்கு திரும்பி வருது. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு டிக்டட்டோரியல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்திருக்கிறது. அது நிறைய பேர் என்ன பார்த்துட்டு, இந்த அளவுக்கு அமைச்சர்களா இருக்கட்டும், கட்சி தொண்டர்களா இருக்கட்டும், இந்த அளவுக்கு பணிய வேண்டுமா ஒரு கட்சி தலைமையிடம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. சோ இது எல்லாமே கலந்துதான். சோசியல் இஷ்யூஸ் மாறி இருக்கிறது அந்த காலகட்டத்திற்கும். இப்பொழுது டெக்னாலஜினால மக்களுடைய விழிப்புணர்வு, வாக்காளர்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. இதை தவிர ஓவரால் 40 ஆண்டு காலம் இதுல ஒரு துளி ஏனும் இல்ல ஒரு பகுதி ஏனும் 2011லயும் இருந்திருக்கணும், இல்ல கணிசமா இருந்திருக்கணும். அன்னைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் உருவாகாத இது போன்ற தேவை இன்னைக்கு எப்படி உருவாகுது? அது இன்னொரு காரணமும் இருக்கு. சின்ன கட்சிகள், சிறிய கட்சிகள் தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள் எதுக்கு அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொண்டு தேர்தலில் சில எம்எல்ஏக்கள் கொடுக்கறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆட்சியில் பங்கு கொடுப்பது இல்லை. இந்த சிறிய கட்சிகள் இவ்வளவு நாள் பொறுத்திருந்து பார்த்திருக்காங்க. ஆட்சியில் ஒரு அட் சம் பாயிண்ட் அவங்களும் 3% கொடுக்கறாங்களோ 4% கொண்டு போறாங்களோ அந்த கூட்டணிக்கு, ஏதேனும் அந்த 3% 4% தான் அந்த பிரதான பெரிய கட்சி மெஜாரிட்டி கிடைக்குது. திமுக ஒரு 2006 மெஜாரிட்டியே கிடைக்கல. சோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இவர்கள் என்ன கேட்கறாங்க, எவ்வளவு நாளுங்க நாங்க அவங்களுக்கு கேள்வியை வடிவமைக்கும் போதே வச்சேன், ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனா இல்ல ஒரு மாற்றத்துக்கான தேவை கிரவுண்ட்ல இருக்கிறத அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. காம்பினேஷன். அதாவது மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆஹா 40 ஆண்டு காலத்துக்கு மேல 2 கட்சிகள் இருந்திருக்கிறாங்க, ஒரு மாற்றம் வராதான்னு மக்களிடையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த சிறிய கட்சிகளும் பொறுத்தது போறது, எவ்வளவு நாள் நம்ம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கே இல்லாமல் எவ்வளவு நாள் ஓட்டுறது, சரி ஆட்சியில் பங்கு கொடுங்க. இப்ப இந்த முறை கூட திமுகவினுடைய சங்கடம் ஏற்பட்ட ஒரு மிக முக்கிய காரணமே, அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க ஒரு முன் வந்திருந்தால் முன்னாடியே நிச்சயமாக அவர்களோட கூட்டணி, பெரிய கூட்டணியை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கும். நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், மக்கள் நல கூட்டணி போன்றே பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இல்ல
இன்னும் உங்களோட இணைய வாய்ப்பு இருக்கக்கூடிய இல்ல அது ஒன்றும் உறுதியாகாத தேமுதிக ஆகட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் இல்ல பாரதிய ஜனதாவாகட்டும் திமுக அதிமுக இரண்டும் வேண்டாம், இவை அகற்றப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இட்ஸ் அ காமன் கொஸ்டின். எல்லாத்தையுமே இந்த இதுல நிகழ்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய அனைத்து கட்சிகள்கிட்டயுமே நான் கேட்க இருக்கிறேன். ஐ வில் ரிப்பீட் த சேம் டு தி அதர்ஸ் as well. ஏன் அவர்களை விட்டுட்டு மற்ற மாற்றுகளை விட்டுட்டு நீங்க தான் நல்ல மாற்றுன்னு மக்கள் உங்கள்கிட்ட வருவாங்க நம்புறீங்க? இல்ல, பொதுவாகவே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலே ஒரு சிறு இயக்கமாக இருந்து கொண்டு மக்களிட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நினைப்பது ஒன்று, தனி ஒரு இயக்கமாக இருந்து போராடி பெறுவது ஒன்று. ஆனால் இந்த முறை டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் சொன்னதை போல் ஏதோ ஒரு ஒற்றை நோக்கத்தோடு ஒற்றை குறிக்கோளோடு தேர்தலை சந்தித்திருக்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா மின்சார பற்றாக்குறையும் அந்த தலைவருடைய ஊழல் மிக வெளிப்படையாக வந்ததுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. ஒவ்வொரு தேர்தல் களமும் ஒவ்வொரு பாடத்தை ஒரு படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது அவர் சொன்ன மாதிரி இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், அது பொருளாதாரமாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், சமூக நிலையா இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் தமிழகம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழல் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்ததற்கு பிறகுதான் மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்கிற எண்ணம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளிப்படையா தெரிஞ்சது எப்போது நீங்க மக்கள் நல கூட்டணியை மக்கள் நல கூட்டு இயக்கமாக துவங்குறதே காரணம் அதுதான். இந்த மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து சொல்றோம். மத்திய அரசாங்கத்திடம் போராடி பெறுகிற செயல்பாடுகளை கூட சுயநலத்திற்காக இந்த இரண்டு கட்சிகள் இதற்கான அவசியம் ஏன் வந்ததுங்கிறது என்னுடைய கேள்வியில திரு சுமன் சி ராமனும் விளக்கினார். தேடல் மக்கள்கிட்டயும் இருக்கு, ஒரு மாற்ற தேடுறதுக்கான ஒரு எண்ணம் மனோபாவம் மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறார். என்னுடைய கேள்வி அது அல்ல. இதே கோஷத்தை இதே போல உங்களை போல திமுக அதிமுக வேண்டாங்கிற ஒரு கிரவுண்ட் ரூலை ஏத்துக்கிட்டு உங்களை போல மற்ற இயக்கங்களும் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டு களத்தில் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, பாஜக இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது. இவர்கள் அல்லாமல் எப்படி மக்கள் நல கூட்டணி வேறுபட்டிருக்கு? அதாவது நம்ம ஒன்றை தவறு என்று சொல்லுகிற பொழுது அதை நாம் செய்யாமல் இருக்கிறோமா என்பதை எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்க வேண்டும் தலைவர்கள். மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் எடுத்து வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் மறுமலர்ச்சி திமுகவினுடைய எந்த மாநாட்டிலும் எந்த பொதுக்கூட்டங்களிலும் அதை சுற்றி இருக்கிற ஒயின் ஷாப்ல மது விற்பனை அதிகமாக இருந்தது என்றோ பொதுக்கூட்டங்களிலே குடித்துவிட்டு வந்தார்கள் என்ற செய்திகள் இதுவரைக்கும் இந்த ஊடகங்களில் நாங்க வலியுறுத்துறோம் அப்படிங்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப சமீபத்தில் தான் அதை உறுதியாவே எடுத்திருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே கோஷத்தை பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடக்கிற அந்த சூழ்நிலையிலே சுற்றி இருக்கிற அத்தனை ஒயின் ஷாப்லையும் வரலாறு காணாத வியாபாரம் நடந்திருக்கிறது. அந்த மாநாட்டிலே வந்தவர்கள் குடித்த நிறைய செய்திகள் வந்திருக்கிறது சொல்ல வர மதிமுக யாருமே இல்லை இதுவரைக்கும் செய்திகள் இதுவரைக்கும் அந்த மாநாடுகள் பொதுக்கூட்டங்களிலே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் யாருமே மதிமுக இல்லை, யாருமே மது அருந்துவதில்லை என்பது இல்லை. பொது இடத்திற்கு வருகிற பொழுது ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் கட்டுக்கோப்பாடு இருக்க வேண்டும் சொன்னால் அந்த கட்டுப்பாட்டை நாங்கள் பொதுக்கூட்ட இடங்களில் பொது தளங்களில் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பது ஒன்று. இரண்டாவது, ஊழலுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னால் 52 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் மீது இதுவரை யாரும் விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு அரசியல் பொது வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறார். அதே நிலைப்பாடு இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மீதும் இதுவரையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த தலைவர்கள் மீது வந்ததில்லை. ஒரு சில சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும் கட்சியில் இருக்கிற மத்தியில், அதனால வரல. விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடோட அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறாரே தவிர ஜாதியை இயக்கத்தை சாதியை பின்பற்றி அந்த சமூகத்தை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இல்லை. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஊழல் புரியாத இதுவரையில் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்க நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் சிறந்த நிர்வாகத்தை 52 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வைகோ அவர்கள் போராடி பெற்றிருக்கிறது. இந்த ஒரே நிமிஷம் இன்று வரையில் அவர் போராடி கொண்டிருப்பது எல்லாமே அவருடைய போராட்ட குணமும் மட்டுமில்லை, அவருடைய பொருளாதார சிந்தனை, நிர்வாக சிந்தனை, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதை நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோமோ அதற்கு நாங்கள் தலைவர்களுடைய இன்டெகிரிட்டி இவையெல்லாம் எங்களுடைய யூஎஸ்பி எங்களுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதற்கட்ட கருத்தை கேட்டுட்டு ஒரு இடைவேளைக்கான தருணம். மக்கள் நல கூட்டணி இருக்கிறது. ஒரு கிளாரிபிகேஷன். நான் பாட்டாளி மக்கள் கட்சி மெம்பர் கிடையாது. நான் ஐ ஆம் கன்வீனர் ஆஃப் a forum called Professionals for Andumani. I represent the பாட்டாளி மக்கள் கட்சி in this. I just wanted to make that clear. Okay?
So you can continue. இல்ல மக்கள் நல கூட்டணி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இவர்களும் மாற்றுங்கிற கோஷத்தை முன்வைக்கிறாங்க. அவர்கள் அல்லாது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வகையில வேறுபட்டு நிக்கிறது? ஓகே, அதாவது இப்ப நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடியே they announced their chief minister candidate. Okay, Dr. Anbumani is our chief minister candidate. We intend to go it alone. ரெண்டு டிராவிடியன் மேஜர்ஸோட நாங்க அலையன்ஸ் வச்சுக்கிறதா இல்ல, மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணுங்கிறது ஆரம்பத்திலேயே ஐடென்டிஃபை பண்ணி they had taken a stance. Okay, you can call it principal stance if you want to, right? இல்ல அதே போல பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கக்கூடிய கட்சிகள்ல இருந்து எப்படி இந்த கட்சி வேறுபட்டு? இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 6 கார்னர் கான்டெஸ்ட்ல இந்த ரெண்டு டிராவிடியன் மேஜர்ஸ் ஒதுக்கிட்டீங்கன்னா மீதி 4 பேர்ல எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சினா, என்னுடைய பதில் வந்து அன்புமணி மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பாட்டாளி மக்கள் கட்சியில மாத்திரம் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே ஆல் ஓவர் இந்தியா அவரை மாதிரி ஒரு டேலண்டட் இப்ப இவர் சொன்னார், ஒரு உதாரணம் சொல்றேன். இவர் சொல்றார் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடக்கும்போது குடி விற்பனை அதிகமாகுது. இப்ப உங்க சப்போர்ட் பண்ற ஆளுங்க குடிக்கிறான்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப ஈஸியா என்னன்னா அவங்க கேட்க விரும்புறத பேசுறது தான் ஈஸி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் வந்து பூரண மது விலக்கு, உங்க நன்மைக்காக, உங்க குடும்ப நன்மைக்காக. இதோட விட ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் யாருமே எடுக்க முடியாது. கரெக்டா? நீங்க குடிப்பழக்கம் உள்ளவர்கள் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க, யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனா ஒரு சாமானியனுக்கு கூட எழக்கூடிய கேள்வி, கட்சி அளவுல அந்த கட்டுப்பாடு கொண்டு வர முடியல அப்படின்னா தமிழ்நாட்டு அளவுல எப்படி நிர்வாக ரீதியா சாத்தியமானவர்? எனக்கு புரியல. அவர் அன்புமணி மாதிரி இந்திய அளவிலேயே ஒரு சொல்லுவாரு. எல்லா கட்சிகளும் தங்களுடைய தலைவர்கள் நிர்வாகி இல்லை அப்படிம்பாங்க. இப்போ வந்து இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஒரு யங்ஸ்டர் வெல் குவாலிஃபைட் மெடிக்கல் டாக்டர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு பிசிக்கலி ஃபிட் ஃபேமிலி ஓரியன்டட் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் தமிழிசை கூட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். Let me continue. அதாவது this is not one factor in isolation. It is a cumulative effect of all these factors, right? On top of it, அவர் வந்து ஒரு பொறுப்புள்ள பொசிஷன்ல 5 வருஷம் இருக்கும்போது அவருடைய சாதனைகள் இதெல்லாத்தையும் as a whole if you consider, I don't see any better person who can be the chief minister of the state. ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த யூஎஸ்பி, அதுதான் அவர்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அப்படிங்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் திரு அறிவுச்செல்வன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அவருடைய விரிவான கருத்துக்களை நான் கேட்க இருக்கின்றேன். ஏன் வேறுபட்டிருக்கிறது மற்ற மாற்றை விட? ஏன் உங்களுடைய மாற்று நல்ல, மற்ற மாற்றுல எல்லா மாற்றுல இந்த மாற்று நல்ல மாற்றுன்னு இந்த கட்சிகள் கருதுதான் கேட்க விரும்புறேன். திரு அறிவுச்செல்வன், நாம் தமிழர் கட்சியுடைய திரு அறிவுச்செல்வன் நினைக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். நிரூபிக்கப்பட்ட நிர்வாக தகுதியோடு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுக்கு இருக்கிறார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது. அப்பழுக்கற்ற ஒரு இமேஜோட 4 தலைவர்களை கொண்ட இயக்கமாக மக்கள் நல கூட்டணி தங்களை முன்னிறுத்துகிறது. விஜயகாந்த் மையப்படுத்தி இந்த ஒரு அவரு எந்த பக்கம் போவாரு, வருவாரா, தனியா நிப்பாரா, திமுக பக்கம் போவாரா, அவரை மையப்படுத்திய கூட்டணி அணி சேரர்களை மையப்படுத்திய கேள்விகள் இந்த கடந்த 4-5 மாதங்களாக இருந்தன. சோ அவர் மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இவர்களெல்லாம் அல்லாது இவர்களெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை வளர்த்திருக்கக்கூடிய கட்சிகள். புதிதா களமிறங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எப்படி மக்கள் நாடுவார்கள் நம்புறீங்க? இப்ப மாற்றம்ங்கிற சொல் இப்ப தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய அரசியல் வாக்கா கூட இருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய நாம் தமிழர் கட்சியும் மாற்றம் ஒன்றுதான்ங்கிற ஒரு தீர்வு வைக்கிறோம். நாங்கள் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி எங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் திருநாட்டில் தமிழர் நல்லாட்சி என்ன, ஏன் அப்ப இது வரைக்கும் தமிழர்கள் ஆளலையாங்கிற கேள்வி வருது. இது வரைக்கும் சாதியா மதமா இந்த தமிழர்கள் இந்த தேர்தலில் தமிழர்களா நிற்போம். நாங்கள் ஒரு மாற்றம் வைக்கிறோம். இது பல பேருக்கு பாசிஸ்டா தரலாம், பாசிஸ்ட கொள்கையா தரலாம். ஆனா 1956 பின்னாடி மொழிவாரி மாநிலம் பிரிச்சதுக்கு பின்னாடி அந்தந்த மாநிலங்களே அந்தந்த மொழி பேசுக்கு தேசிய இனங்கள் ஆளட்டுங்கிறது இந்தியாவுடைய சட்டம், இந்தியாவுடைய மத்திய அரசு கொடுத்த சட்டம். அதற்கடுத்து தமிழ்நாட்டிற்கு வந்த ஆட்சி தமிழர்களுக்கு நலன் சார்ந்து இருந்ததாங்கிறது இல்லைங்கிற கேள்வியை வச்சுதான் நாங்க இந்த தேர்தல் தொடங்குறோம். உங்களுடைய கணக்குல, உங்களுடைய அழகுல ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி அவர்களோ தமிழர்கள் எல்லாம் மற்றவர்கள் ஆண்டாங்க அப்படிங்கிறீங்க. இந்த மாற்றினை எடுத்துப்போம். நான் சில உதாரணங்களை கொடுத்திருக்கிறேன். திரு அன்புமணி ராமதாஸ் உங்களுடைய அழகுப்படி தமிழர் இல்லையா? இதுல திருமாவளவன் உங்களுடைய அழகுப்படியே தமிழர் இல்லையா? வெறுமனை இதுல அழகு மட்டுமே கோட்பாடு, நீங்க சொல்லுகிற அழகு மட்டுமே கோட்பாடு இல்ல.
என்ன நாங்க அதே மற்றவர்கள் ஆண்டார்கள், தமிழர்கள் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிறுத்தக்கூடிய 2011 27 தேதி ஐயா மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அறிக்கை ஒரு பெரிய பொதுக்குழு பிரகடனம் ஐயாவுக்கு யாவருக்கு நம்புறேன். சென்னையுடைய அண்ணா அரங்கத்தில் நடந்த பொதுக்குழு பிரகடனத்துல இனிமேல் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் தேசிய திராவிட கட்சியோட கூட்டணி இல்ல அறிவிச்சாரா இல்லையா? அதுக்கடுத்து வந்து உள்ளாட்சி மன்ற கடைபிடிச்சாரு. ஆனா அதுக்கடுத்து வந்த பராமரித்தல நேர் எதிராக இருந்த தேசிய கட்சி பாஜக கூட்டணி வச்சாரு. ஒண்ணு அதே கூட்டணி மதிமுகங்கிற திராவிட கட்சியோடையும் தேமுதிக திராவிட கட்சியோடையும் கூட்டு வைக்கும் போது ஒரு நம்பகத்தன்மை. இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாகத்தான் மக்கள் வந்து அறியப்பட்டது. இல்லன்னு அவங்க சொல்றாங்க. உங்க மேல இருக்கு, அதை முன்னெடுத்து இந்த கேள்வியை நான் எடுத்து செல்றேன். அதே போல உங்களை நோக்கி வராதா? 2009 2011 14 இளைமலரும் சொன்னீங்க. ஜெயலலிதாவை கடந்த 2014 தேர்தல் வரைக்கும் ஆதரிச்சிருக்கீங்க. எப்படி அவங்களுக்கு மாற்றுங்கிற கேள்வி வராதா? இலைமலர்ந்தால் ஈழமலர்ங்கிற சொல் நாம் தமிழர் கட்சி 2010 மதுரைக்கு அறிவிக்கப்பட்ட பின்பு எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். 2009 தனிப்பட்ட சீமானாக இருந்த எங்கள் கட்சியுடைய தலைவராக இருக்க சீமான் இயக்குநர் சங்கத்திற்கு போது இளைமலர்ந்தா ஈழம் பேசியிருப்பாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தீர்மானத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அதிமுக எந்த மேடை திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய நீங்க எப்படி சொல்றீங்க? 2014 வரைக்கும் மன்னிக்கணும், கொள்கை சார்ந்து எந்த இடத்திலும் போய் அதிமுகவுடைய இவர்கள் மாதிரி கோபாலபுரத்துடைய சகோதரி என்ற ஒரு பதவிக்கு நாங்கள் நின்றவங்க இல்ல. கொள்கை சார்ந்து தெளிவா வச்சோம். காங்கிரஸ் எதிர்ப்பு, காங்கிரஸ் நிற்கிற 63 தொகுதியில் எதிர்த்து பிரச்சாரம். 64வது தொகுதியில நாம் தமிழர் கட்சி அதிமுக ஆதரவு நிரூபிக்க முடியுமா? 65வது நிரூபிக்க முடியுமா? 63 தொகுதியை தாண்டி நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் வேலை 2014 மிக தெளிவா நாங்க தேமுதிக போட்டிக்கிற 14 தொகுதி தெளிவா அறிவிச்சோம். பாமக போட்டிக்கிற தொகுதி நாங்க பிரச்சாரம் பண்ணல. நல்லா பாமக இருக்கு. நாங்க கொள்கை பிஜேபி காங்கிரஸ் என்ன காரணம்? நாங்க வச்சது தமிழர் தலைமை ஏத்துக்கிட்டாங்க தலைமையை. இன்னைக்கு அதே போல அன்புமணி தமிழரா தெரிஞ்சாரு, 14 தமிழரா தெரியலையா? தமிழரா அன்புமணி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சாதிய பின்பலத்தோடு நாங்க தனித்த கட்சியா நிற்கும் போது, தனித்த பெரும்பான்மை மாற்றாக இருக்கும்போது நாங்க தான் மாற்றாக கொள்கை வைக்கிறோம். கொள்கை சார்ந்து நாங்க தெளிவா வைக்கிறோம். என்னன்னா இலவசங்க மறுப்பு, இலவசங்கள் எங்க அகராதியில் இல்ல. கல்வியும் மருத்துவத்தை மட்டும் தரமா அரசே கொடுக்கணும்னு நாங்க விரும்புறோம். பூரண மதுவிலக்கு கொள்கை நாங்க சொல்றோம். இன்னைக்கு மக்கள் கூட்டணியை கொண்டு வந்திருக்காங்க. மகிழ்ச்சி, வரட்டும். கொள்கை சார்ந்த கூட்டணிங்கிறாங்க. நான் கேட்கிற இந்த கேள்விதான், கொள்கை சார்ந்த கூட்டணியில கூடங்கள அனுகூல பிரச்சனையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன வேறுபாடு? ஈழம் சார்ந்த பிரச்சனையில மதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடுல சிபிஎம்க்கு சிபிஐக்கு என்ன நிலைப்பாடு? அதை விட கீழ்வன்மணி படுகொலையில விடுதலை சிறுத்தைக்கு மிகப்பெரிய சாதிய வன்மமாக இருக்க சொல்லுகிற சிபிஎம்க்கு என்ன வேறுபாடு? தெளிவா சொல்லுங்க. சிபிஎம் அது வர்க்க போராட்டம். ஆனா மரியாதை அண்ணன் விடுதலை சிறுத்தையுடைய திருமாவளவன் அவர்கள் இதை சாதிய போராட்டம். எது என்ன வேறுபாடு? என்ன கூட்டு? நான் என்ன நினைச்சேன், மீண்டும் தேமுதிகவை போய் நாடுகிற நிலைதான் நிலைமை என்ன இருக்கு உங்களுக்கு? இவங்க ஒரு மக்கள கூட்டணி. இது மக்கள கூட்டணி அல்ல, இது விஜயகாந்தை நாடு இருக்கிற கூட்டணி. எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம், எப்படியாவது மாற்றத்தை கொடுத்துடலாம். நாங்க மாற்ற மக்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. அரசியல் யுக்தியா 2014 பாமக போட்டியிடக்கூடிய இடங்கள் நீங்களா அதிமுக ஆதரிப்போம் அப்படின்னா அது யுக்தி. இவங்க விஜயகாந்த் வந்து கூடுதல் பலத்துக்காக சேர்த்தா அது வந்து கொள்கை அடகு வச்சதாயிடும். நான் கேட்கிறதா, நீங்க விஜயகாந்தை சேர்ப்பது எந்த கொள்கையில எவ்வளவு சேர்த்து அரசியல் நான் சொல்றேன். யாருக்கு சொல்றீங்களோ அந்த கட்சிக்கு கடந்த தேர்தல் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. யாரு நீங்க? எப்படி சொல்றீங்க? உங்களுடைய பிரச்சாரம் இல்ல, இந்த குற்றச்சாட்டு எல்லா இடங்களும் சொல்றீங்க. எந்த மேடையில் ஆகுது? சீமான் தேசிய மேடையில் அதிமுகவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் எம்பி கேண்டிடேட் நின்று எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லி நாம் தமிழ் மேடைகள்ல இரட்டைகளை சின்ன இருந்தது, ஜெயலலிதா படம் இருந்தது. ஒருபோதும் இல்ல. எங்கள் சின்னம் எங்க தேசிய தலைவர் படம். நாங்க தெளிவா இருந்தோம். கொள்கை சார்ந்து காங்கிரஸ் எதிர்ப்பு, மதவாத பிஜேபி எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு தெளிவா நாங்க. திரு சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு இந்த கேள்வி இந்த தேர்தலில் உங்களை விட்டு விலகாத ஒரு கேள்வியா இருக்கிறது. மேபி அடுத்த தேர்தலில் நீங்க உறுதியா இருக்கும் போது இந்த கேள்வியுடைய வீரியம் மறையலாம். திமுக அதிமுக ரெண்டு பேரோடையும் மாத்தி கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு நீங்க மாற்று அப்படின்னு சொல்லும் போது அது எடுபடுமா? வலுவா எடுபடுமா? அது வந்து அந்த கூட்டணி வச்சு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு.
கரெக்டா? அதாவது ஏமாந்தோன்னு தெரியறதுக்கு இவ்வளவு காலம். இதுவரைக்கும் தமிழ் மக்கள் அப்படிதானங்க ஏமாந்துட்டு வராங்க 30 வருஷமா. மாத்தி மாத்தி சாதாரண சாமானிய ஏமாறலாங்க. நீங்க தமிழகத்தை வழி நடத்துறோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஏமாறலாமாங்க? இப்ப பல்ஸ் ஆஃப் த பீப்புள் பார்க்கும்போது they are fed up with the government. Nothing is happening, right? In fact, இப்ப பாமக ஏன் தனியா நிக்கிறதுன்னு இப்ப பாருங்களேன், எவ்வளவோ பிரிவினையில இன்னொரு ஒரு பிரிவினை வந்திருக்கு. நீ உண்மையான ஆதி காலத்து தமிழனா இல்லையான்னு. மொழி சார்ந்து இருப்பதா ஜனநாயக மக்கள் என்ன எதிர்பார்க்கறீங்க? இருக்கிற கட்சியில ஏதாவது ஒரு கட்சி ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட் பண்றதா? இப்ப அன்புமணி ஃபார்வர்ட் லுக்கிங் எல்லாரும் ஆண்டிட்டாங்க, அதுதான் ஃபார்வர்ட் லுக்கிங். பேச விடுங்க. இப்ப 7 நாள் 7 சிட்டி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேம்பெயின் பண்றாரு. ஹெல்த், எஜுகேஷன், கரப்ஷன், கவர்னன்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர்னு இதெல்லாம் மக்களுக்கு கேட்க சுவாரஸ்யமா இருக்குமா இல்லையான்னு தெரியாத மக்களுக்கு முக்கியமான டாபிக் இதெல்லாம். ஓகே, அதாவது for the first time நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லீடர் வந்திருக்கார். he is saying all the things regardless of whether the people may like it or not. கரெக்டா? இப்ப ஃப்ரீபீஸ் கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணுங்க. ஏன்னா எல்லாரும் பழகிட்டாங்க. இப்ப உங்க சொந்த வீட இந்த மாதிரி நடத்துவீங்களா? உங்க குடும்பத்தோட பைனான்சியல் நடத்துவீங்களா? சுமன், you will have to let me have my say, right? You keep on interpreting. I can't say anything, right? So for the first time you have a leader. We are focusing on the leader and his அவருடைய பலத்தை நீங்க சொல்றீங்க. இந்த குற்றச்சாட்டுகளும் எல்லாத்துலயும் போன தேர்தல் வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக எல்லாரோடையும் இருந்துட்டீங்க. திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைங்க, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைங்க, பல கட்சிகளை நெகட்டிவ் லிஸ்ட்ல போட்டீங்க. அந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த கேள்வி இந்த தேர்தல்ல வீரியமா இருக்கும். மேபி இந்த அடுத்த தேர்தல் உறுதியா இருந்தா மறையலாம், அதோட வீரியம் குறையலாம். பட் இது நீங்க எதிர்கொள்ள வேண்டிய கேள்வி, மக்கள் மன்றத்தில் எதிர்கொள்ள வேண்டிய கேள்வி. நீங்க உணரலையா? எல்லா கட்சிக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்குங்க. ஓகே, அதை டினை பண்ணல. எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த் இருக்கு. வாட் யூ ஹேவ் டு see is whether the strengths overcome the weakness on the whole, right? அப்படி பார்க்கும்போது இவரை விட ஒரு சுப்பீரியர் லீடர்ஷிப் கேண்டிடேட் நின்னு கிடையாதுங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப கலாய்க்கிற கலாச்சாரம், நீங்க சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்பீங்கன்னு சொல்றது, நீ ரொம்ப யோக்கியமானு கேக்குறது, இது மத்தியில ஒரு லீடர் he talks about his commitment to certain issues which relate to infrastructure, social infrastructure, governance அதிகம் முன்னெடுக்கிறார் அப்படிங்கறீங்க. டாக்டர் சுமந்த் முடிச்சிருங்க. சமத மாற்று தானே. ஜாதி அரசியல் ஈடுபட மாட்டீங்க, ரைட்டா? குடும்ப அரசியல் ஈடுபட மாட்டீங்க, ஊழல் இல்ல, இதெல்லாம் முக்கியம் இல்லையா மக்களுக்கு? 3 ஜாதி அரசியல் இல்லையா? வன்னியர் ஆள வேண்டும் அப்படின்னு பல முறை சொல்ல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. 2வது குடும்ப அரசியல் இல்லையா? ஒரு தந்தை தன் மகனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுங்கிறது அடிப்படையாக குடும்ப அரசியல் இல்லையா? அதுக்கப்புறம் 3வது ஊழல் சிபிஐ கேஸ் இல்லையா? 4வது திமுக அதிமுக செலவழித்ததை விட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இதுவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமா செலவழிச்சிருக்காங்க. அவங்க என்ன டிரான்ஸ்பரண்டா ஆம் ஆத்மி கட்சி மாதிரி வெளியே ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? எங்கிருந்து வேற அதை கெட்டிங் தேர் ஃபண்ட்ஸ்? நீங்க வெறும் அண்ட் ஒன் மோர் திங், முக்கியமாக மாற்று என்று நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் இந்த மற்ற கட்சிகளை பார்க்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க அதிமுக திமுகவே பரவாயில்ல போல இருக்குங்கிற ஸ்டேஜ் கொண்டு போற ஸ்டேஜுக்கு தான் கொண்டு வராங்க. விஜயகாந்த் அவர்கள் குடும்ப அரசியல் பத்தி பேசுற தாக்கம் பேச முடியுமா ஒரு பிளாட்ஃபார்ம்ல? பேசல இல்லையா? அவர் பேசலைங்க. நான் என்ன சொல்றேன், குடும்ப அரசியல் தமிழகத்திலே ஒரு பிரச்சனை இருங்க. பேசல, ஒரு குடும்ப அரசியல் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை பொதுவாக திமுகவை முன்வைத்து குறிப்பிட்டார். இல்ல, நான் என்ன சொன்னேன், ஒரு பிரச்சனை அடிப்படையாக there are 5, 6, 7 problems against DMK, ADMK. இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு மாற்று, இந்த காரணங்களுக்காக வேற ஒரு மாற்று வேணும்னு சொல்றோம். அந்த காரணங்களின் அடிப்படையில் மற்ற கட்சிகளையும் இவாலுவேட் பண்ணணும் இல்லையா? இந்த பிரச்சனைகள் இந்த கட்சிகளில் இருக்கின்றனவா அப்படின்னு பார்க்க வேணாம். பொறுத்த வரைக்கும் ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் இருக்கா? அவர் ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் செய்வேன், என்னால் முடியும்.
வெட்டி ஒரு 3.5-4% வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு இன்க்ளூசிவா மற்றவர்களை சேர்த்து கொள்ள வேண்டாமா இல்லையோ? இல்ல இல்ல மற்றவர்களை சேர்த்து கொள்ள வேண்டாமா? இன்னைக்கு நீங்க 2014 தேர்தல்ல inclusive- ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி வந்தது. இந்திய வாக்காளர்களுடைய மனநிலை பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படி இருக்கே. பர்சனாலிட்டிஸ் சென்டர்ட் தப்பு கிடையாதுங்க. பட் ஒரு இன்க்ளூசிவ் பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அலையன்ஸ் சேர்க்கறதுக்கு தயாராக இல்லையா? யாரோடையும் நாங்க வச்சுக்க மாட்டோம், நாங்க மட்டும் தான் மோடி மட்டும் தான் சொல்லுவோம். மோடியோடைய பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேச்சரை ஏத்தா வரலாம் அவங்க சொன்னாங்க. பாமகவுடைய சீஃப் மினிஸ்டர், அதாவது அன்புமணியோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேச்சர் ஏற்கக்கூடியவங்க மற்றவங்க வாங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இல்ல அழைப்பு விடுக்கிறது வேறு. நாம் தமிழர் கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பு கொடுத்தது. இல்ல அழைப்பு விடுக்கிறது ஒண்ணு ஹரி. ரெண்டாவது, பிராக்டிக்கலா நீங்கள் அனைத்து சமுதாயத்தையும் நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்க இருக்க வேண்டாமா? நீங்க ஒரு எங்க இருக்கு? எல்லா பிழைவுகளுக்கும் ஒரே சொல்யூஷன் டெவலப்மெண்ட் தாங்கிறது நிரூபிச்சாச்சுங்க. ஓகே, அந்த டெவலப்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். Only in development. The only CM candidate who talks development today is Anbumani. முதலமைச்சர் பேசலையா? டெவலப்மெண்ட் ஸ்டாலின் அவர்கள் பேசலையா? இதுவரைக்கும் பாமக மாற்றம் அறிவிச்சிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் தனித்து போட்டிங்கிற வார்த்தையா இது வரைக்கும் வரல. நீங்க தனித்து போட்டின்னு சொல்றாங்க. எங்க தலைமை அதான் இப்ப தனித்து போட்டி என்பதும் என்னை தலைமை இருக்கிறது என்பதுதான் இப்ப சிக்கல். இப்ப இது என்னன்னா, நான் வந்து திமுக மாட்டா நிக்கிறேன், நீங்க பிஜேபி என்னை கூட கூட்டிட்டு வாங்க, நான் பிஜேபி தலைமை ஏற்க முடியாது, நான் தலைமை ஏற்க பின்னாடி வாங்குறது இது ஒரு மறைமுகமா சுத்தி போற அரசியல் தான். ஓகே, நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். நீங்களும் ஒரு உயர் தார்மீக நிலையை எடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறீங்க. நீங்க திமுக, அதிமுக இந்த கட்சிகளோடு பல கட்டங்கள்ல கூட்டணி வைத்தவர்கள். நீங்க பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் நீங்க நெகட்டிவ் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. அவங்களோடும் உறவுகள்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு தேர்தல் களங்கள்ல இருந்திருக்கிறீங்க. ஒரே உயர் தார்மீக நிலை எடுக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. அவர் உங்கள்கிட்ட உங்க மீது இன்னொரு விமர்சனம் வைத்தார். உங்களுக்குள்ளேயே ஈழ விவகாரம் உட்பட, அணுகுல விவகாரம் உட்பட கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடு இருக்கிறது. இதுலயே நீங்க ஒரு சமரசம் செஞ்சுட்டு தான் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட வேண்டியதா இருக்கிறது. ஆமா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் தேர்தல் என்று வருகிற பொழுது ஒத்த கொள்கையுடைய ஒத்த கருத்துடைய எல்லா கட்சிகளுமே இணைந்து தேர்தலை சந்திக்க முடியும் என்பது வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றிலே கூட்டணி அமைந்ததில் வரலாற்றில் இடமில்லை. ஒரு 95% ஒத்த கருத்துடைய ஒத்த கொள்கைகளை கொண்டு வருகிறது அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு வர்றோம். அதுல கூடங்குணம் அணுமின் நிலையம், இந்த ஈழ பிரச்சனைகள் 3 இதுல சில வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாடுகள் இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது ஒன்று மட்டுமே. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொள்கையிலே சமரசம் செய்து கொள்ளவில்லை. குறைந்தபட்ச செயல் திட்டம் வந்து விட்டதனால் தனியாக உயர்நாடி கொள்கை இதை மற்றவங்களை நீங்க சமரசம் செய்ய வைத்து சிபிஐயும் சிபிஎம் சமரசம் செய்ய வைத்து ஏற்றுக்கொண்டால் இந்த விமர்சனமே வராது. ஒரு 100 கொள்கைகள் அடிப்படையில் போயில 97 ஒன்று சேர்க்கிறோம், 3 வேறுபாடு இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே எந்த கொள்கையிலும் நாங்கள் எங்களுடைய அடிப்படை கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. மாற்றத்தை நோக்கிய ஒரு தேர்தல் களத்தில் அணி சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று வருகிற பொழுது சில சமரசங்கள் தேர்தல் களத்திலே தேவைப்படுகிறது. அதில் ஒன்றாகத்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர அதையே ஒரு முழு குற்றச்சாட்டாகவும் ஏற்கனவே அதிமுக திமுக இருந்திருக்காங்க நீங்க இல்லையா என்று கேட்கிற பிரச்சனைக்காகத்தான் கருணாநிதி எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாட்டே உறுதியா எடுக்கிறீங்க. ஆனா இந்த விஷயத்துல காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்காக நாங்க சமரசம் செஞ்சுக்கிட்டேன்னா ஒரு கொள்கைக்காக, ஒரு உடன்பாட்டிற்காக செய்து கொண்டு திமுக சமரசம் செய்து கொள்ளவில்லை. திமுகவுக்கும் முரண்பாடுக்கான முக்கிய காரணம் என்ன? ஈழ விவகாரம். எல்லா விவகாரம் ஈழ விவகாரம் மட்டும் இல்லை. அது ஒற்றை குறிக்கோள். இரண்டாவது விஜயகாந்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் சொல்லியிருக்காரு. போகிற போக்கில் இப்பதான் முதல்ல இப்ப இன உணர்வை பற்றி இப்போது சமீப காலமா ஒரு 2-3 ஆண்டுகளாக பேசிக் கொண்டு வருகிற 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியத்தில் தமிழ் இன உணவிற்காக தங்களுடைய வாழ்க்கையிலே பெரும்பகுதியை இருந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க.
வைகோவை நீங்க எந்த விதத்துல இன உணர்வாளர்கள் சீமானை விட அதிகப்படியான இன உணர்வாளர்கள் வைகோக்கு இணையானவர் எந்த இயக்கத்திலும் கூப்பிடுறோம். விஜயகாந்தோடைய ஒரு 6% வாக்கு வங்கி இருக்கிறது. அவர் எங்களுக்கு கொள்கையில் பிடித்திருக்கிறது. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவருக்கு உங்களுடைய கொள்கை பிடிச்சிருக்கிறது. அவருடைய எந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கொள்கை அடிப்படை பற்றி கூட்டணி இல்ல இல்லங்க கொள்கை அளவிலான கொள்கையில சமரசம் இல்லையாங்க. அறிவிச்சவங்க எல்லாரும் ஒரு சமயத்தில் பேசினா சரியா இருக்காது. திரு விஜயகாந்துக்கு உங்களுடைய கொள்கை பிடிச்சிருக்கு. நீங்க எந்த விஜயகாந்துடைய கொள்கை இந்த தேர்தல் கருத்தில் எதை பிடித்திருக்கிறது என்றால் மதுவுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான எங்களுடைய 2 குறிக்கோள்கள் தான் இந்த தேர்தல் அடிப்படையை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையே சொல்லுகிற விஜயகாந்த் அவர்கள் மதுவுக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் தன்னுடைய குரலை பலமாக ஒழிப்பார் என்கிற நம்பிக்கையில் தான் தேமுதிக மட்டுமில்லை வாசன் உட்பட மதுவிலக்குக்காக பாட்டாளி மக்கள் கட்சியோட தேமுதிக தான் அதிகமாக போராடுது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியில மற்ற கட்சிகளை விட மக்கள் கட்சி நாங்க எதுக்கு சேர்க்கலன்னா ஒரு சாதிய இயக்கம். நாங்க ஒரு 5 இயக்கங்கள் அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியில் எதுக்கு ஒதுக்கி வச்சு அதே போல ஒரு முத்திரை திரு திருமாவளவனுக்கு இருக்கு. அதுதான் ஏற்கனவே இந்த வார்த்தை வருங்க ஏற்கனவே சொன்னேன். திருமாவளவனை பொறுத்தவரை சாதிய அடிப்படையிலான அரசியலை அவர் ஒருபோதும் செய்ததில்லை. அந்த மக்களுடைய பாதுகாப்பிற்காக அந்த இயக்கமே தவிர சாதியத்தை முன்னெடுத்துக் கொண்டு சாதியத்தை பின்பற்றிக் கொண்டு ஒரு அரசியல் இயக்கத்தை திருமாவளவன் அவர்கள் ஒரு காலமும் தன் அரசியல் வாழ்க்கை நடத்தியதில்லை. ஓகே, திரு அறிவிச்சலன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்களும் மாற்றத்தை முன்மொழியறீங்க, அவங்களும் மாற்றத்தை முன்மொழியறாங்க. நீங்க எல்லாம் பிளந்து கிடக்கும் பொழுது யாருக்கு எதிராக ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ இயல்பான ஒரு விளைவு என்னன்னா அவங்களுக்கு ஆதரவா தான் முடியும். யாரை விலக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கெல்லாம் பிளந்து இருக்கும் போது அவங்களுக்கு ஆதரவா இருக்க முடியும். மதிமுகவும் நாம் தமிழரும் சேர்ந்து இணைந்து பணியாற்றுவதில் என்ன பெரிய தயக்கம் இருக்க முடியும்? என்ன முரண்பாடு இருக்க முடியும்? ஈழக் கொள்கையிலிருந்து நீங்க அவங்களுக்கும் சிபிஎம்க்கும் வித்தியாசம், அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒருபோதும் மதிமுகவோடு நாம் தமிழர் சேர்ந்து பணியாற்ற முடியாது. காரணம் இவங்க சொல்றது எங்களை இன தூய்மைங்கிறாங்க. நாங்க தெளிவா சொல்றோம், எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் நல்லாட்சி. என்ன காரணம்? இதுவரைக்கும் இவங்க சொல்றது நாங்க சுமலையா உணர்வு எங்களுக்கு இல்லை. திராவிட கட்சிகளோடு சேர்ந்திருக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு கட்சி ஒரு கொள்கை சார்ந்து வருது. மக்கள்கிட்ட முன்னிலைப்படுத்துறாங்க இது எங்க கொள்கைன்னு சொல்லி. அதாவது ஒரு பாம்பு போட்ட குட்டிக்கு விசல ஏத்துக்க முடியாது. பெரிய பாம்பு போட்ட குட்டிக்கு விசலைன்னா திமுக வந்த சின்ன குட்டிக்கு விசல நாங்க ஏத்துக்க முடியாது. ஆண்டாண்டு காலமா மாறி மாறி அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு திமுகவுடைய திராவிட கொள்கையோடு இருந்துட்டு திராவிட முன்னேற்ற சர்க்காரிய கமிஷன் கூட வந்து கூட இருந்துட்டு எல்லாத்தையும் தப்பு ஆதரிச்சா நாங்க அதிமுக ஆதரவு அல்ல, காங்கிரஸ் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. விளைவு என்ன? விளைவு நாங்க காங்கிரஸ் எதிர்க்கு தான் முடிச்சு தெளிவா இருந்தோம். ஈழப்போர் உச்சத்தில் இருந்த போது உதவி எது காரணமாக இருந்து காங்கிரஸ் எதிர்க்கணும். அதுக்கு வலுவா இருக்கிற ஒரு சக்தியை பயன்படுத்த அவ்வளவுதான். நாங்க இவங்களை மாதிரி அன்பு சகோதரியின் போய் அவங்க வீட்டுல வாசல் நிக்கிறதோ, தோல்வி நிற்கிறதோ, பாலிய உருவம் கேட்கிறதோ, பதவி வைக்கிறதோ எங்களுடைய யோகம் இல்லை. பிரதான லட்சியம் அப்படிங்கிறது மாற்றா இல்லாட்டி இன தூய்மையா? நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து திமுக அதிமுக விலகணும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளுநருக்கு இன தூய்மை
சொல்லுங்க. ஏங்க, 5 தலைமுறையா தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க ancestors வேற எங்க தான் வந்திருக்காங்க. அப்ப வீட்டுக்கு பிரதமர் பேசினா பிரதமர் அது மாற்றுக்கத்துல இங்க மொழி சிறுபான்மையினர் என்ன மாற்றுக்கத்துல இல்லங்க. இன்னைக்கு பிரதான லட்சியம் திமுக அதிமுக அகலணும் அப்படின்னா அந்த லட்சியம் நிறைவேறுவது அந்த சமநோக்கு இருக்கக்கூடிய கட்சிகள். இவங்க யாரும் சமநோக்குல இல்ல, பிரச்சனை தான். இவங்க யாரும் சமநோக்கு இல்ல. அவங்களும் திமுக அதிமுக வளரணும்ங்கறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அதே கோரிக்கையை தான் வைக்குது. இப்ப பண்ண பாராமர தேர்தல்ல மோடி வந்தா எல்லாம் மாறணும். ஊருக்கு போய் இப்ப பேசுனா எங்க அண்ணன் வைகோ பேசுனாங்க. அதை சொல்லுங்க. எப்படி மாற்றம் சொல்ல முடியும்? அடிப்படையில் வேறுபட்டு நிக்கிறீங்க நீங்க. எந்த வகையில நீங்க வந்து திமுக அதிமுக மாற்ற அவங்க நின்றாங்க? இது வரைக்கும் நிக்க போற என்ன ஆதாரம் என்னத்தை கொடுத்தாங்க? இது வரைக்கும் நாளைக்காவது எப்ப தேமுதிகவுடைய வாய்ப்பு கிடைச்சாதா? பிஜேபி கூப்பிடாதாங்க ஒவ்வொரு மனநிலையும் எல்லாரும் மனநிலையும் பாமக பிஜேபி போயிட முடியுமா? அவங்க வந்து டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேச்சர் அந்த பாஜக முதலமைச்சர் பதவி மட்டும் தான் நோக்கமா இருக்கே ஒழிய கொள்கை சார்ந்த மக்கள் சார்ந்த அப்பதான் அவங்களுடைய பாலிசியை செயல்படுத்த முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி உண்டுங்க. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல ஒவ்வொருத்தரோட ஐடியாலஜியும். இப்ப எமோஷனல் பிட்ச், இப்ப நீ தமிழனா இல்லையா, தமிழ்நாடு தமிழ்நாடணும் ஸ்ரீலங்கன் தமிழ் உள்ள முக்கியம் இல்லன்னு சொல்ல டாக்டர் ராமதாஸோட இந்த எலெக்ஷன்ல ஒரு எமோஷனல் பிச்சே இல்லாம பிராக்டிக்கலா டீடைல் ஓரியன்டா டெவலப்மெண்ட் பத்தி பேசுறது ஒன்லி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து உறுதிங்க. இதுக்கு யாரும் क्वेश्चन பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன்ல ஒரு வித்தியாசமான வகையில கவர்னன்ஸ் பத்தி பேசுறாங்க. சீஃப் மினிஸ்டர் பேசுறாங்க. கேளுங்க. டெவலப்மெண்ட் பத்தி இப்ப ஏடிஎம்கே பேசுறாங்க. அவங்க ஆண்டிருக்காங்க. என்ன மாதிரி டெவலப்மெண்ட் நமக்கு தெரியுது. ஓகே, இவர் வந்து யூனியன் மினிஸ்டர் என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காருன்னு தெரியுது. ஓகே, இதெல்லாம் சப்ஜெக்ட் உங்களுக்கு அது மாதிரி தான் நானும் பேச முடியும். கரெக்டா? I cannot talk what you want to hear, right? So all I'm trying to say is take a look at what people want. ஒரு 1.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு வரவு இருக்கிற ஸ்டேட்ல எமோஷனல் இஷ்யூ பார்த்துட்டு இருக்கும். இது காணாம போகுதுங்க. அதனால we are talking about how do you run a government and efficient inclusive government. எக்ஸ்க்ளூசிவ்ங்கற வார்த்தையை எப்படி இவங்க பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, இன்க்ளூசிவ். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஏன் வன்னியர்கள் ஆளக்கூடாதுன்னு கேட்டு இன்னைக்கு இன்க்ளூசிவ்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாங்க ஜாதி இப்ப 1 year is a community consisting of let me complete. கொடி கட்டி வந்ததுங்க. வன்னியர் சங்கத்துடைய தலைவர் மாநாட்டில் இருந்தாரு. Consisting of 40% of the population, right? This party started off representing what they thought was a population which has not got its due. Let me complete. Hang on. There's nothing illegal about it. இவர் ஒரு representation கொடுக்கறாரு ஒரு தமிழ் கதை மாதிரி. So everybody has to start off from there. They started off thinking 40%. They even wanted proportional representation. அதாவது சரிங்க, அது எப்படி இன்க்ளூசிவ் ஆகுது? எப்படி இன்க்ளூசிவ் ஆகுது? So they started off right, but over a period of time அவங்களே see Dr. Anbumani come out of it. They have said that is something I have to take at face value. இல்லங்க, தலித் முதலமைச்சர் எங்களோட கோரிக்கையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு 1 year ஃபேஸ் தான் நீங்க நிறுத்திருக்கீங்க. முதலமைச்சருக்கு தலித்தா நான் தலித்தா 1 year we are talking about competence. இதெல்லாம் பாமக சொன்னது சார். காம்படன்ஸ் இது பாமக சொன்னது. அதுக்கே போக வேண்டாங்க. உங்களுடைய தலைவருடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டுடைய மிகப்பெரிய சாதனைகளை சொல்றார். யூனியன் மினிஸ்டரா இருந்த பண்ண சாதனைகள், கட்சியினுடைய தலைவரா பண்ண சாதனைகளை தாண்டி தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை எத்தனை பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்க ஒன்று. படித்து பெரிய படிப்பு என்ன படிச்சாங்க? MABL படிச்சவங்க பெரிய படிப்பு இல்லையா? MBBS படிச்சவங்க பெரிய படிப்பு இல்லையா? MD படித்தவர் என்பதனாலேயே ஒரு யூனியன் மினிஸ்டரா இருந்துட்டாருங்கிற ஒரே காரணம் வந்து ஒரு CM மினிஸ்டருக்கும்
அதான் ஒண்ணும் இல்ல. முக்கியம் இல்லையா? குறைந்தபட்ச அதான் செயல் முக்கியம் இல்லையா? திட்டம். மக்கள் நேர்மறையான பாசிட்டிவான அம்சங்கள் இல்லையா? மக்களோட கூட்டணி படிச்சதுக்கு 25 அம்சங்களோட குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொடுத்திருக்கோம். அந்த செயல் திட்டங்கள் தான் நிர்வாகம். சரி, சரி, அந்த சும்மா செயல் ஒரு கேள்வி திட்டங்கள் தான் எடுத்துக்கோங்க. ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. வேற என்ன புதுசா பேச போறீங்க? இன்னைக்கு இவ்வளவு அணிகள் வந்து களத்தில் இருக்கிறாங்க மாற்றுங்கிற கோஷத்தோட. இவர்களுடைய இலக்கு 2016 2021 ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அடுத்த தேர்தல்ல கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இன்னைக்கு இருப்பது போல ஒரு வலுவான ஃபேக்டரா இருக்க மாட்டாங்க. ஆக அதற்கான ஒரு அடித்தளமா இந்த தேர்தலை பயன்படுத்தணுங்கிறது இவங்க வந்து இன்னைக்கு ஸ்டேட் பண்ணாத இல்லாட்டி அவங்களுடைய கோலா இருக்கும்னு கருதுறீங்களா? இல்ல, அதாவது திரு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் 2021 ஒரு இலக்காக வைத்திருக்கலாம். ஏன்னா 2016 அந்த கட்சிக்கு நிச்சயமா வந்து அவங்களுக்கே தெரியும் அது வந்து ஆட்சிக்கு வரப்போற ஒரு ஆப்ஷனோட அவங்க போல என்ன அவங்க ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 3-3.5% வாங்குற வாக்க ஒரு 5-6% கொண்டு போலாம் அப்படிங்கிற அடிப்படை நோக்கத்துல அவங்க போறாங்க. நாளைக்கு அடுத்த தேர்தலில் அவங்க அடுத்த விஜயகாந்தாகவும் உருவாகலாம். ஏன்னா எல்லா பெரிய கட்சிகளும் வந்து கூட்டணி நிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரலாம். அடுத்த தேர்தல்ல இன்னைக்கு இருப்பது போல திமுகவும் அதிமுகவும் ஜெயலலிதா கருணாநிதி தலைமையோட ஒரு உறுதியா இருக்குமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே ஸ்ட்ரென்த்ல இருக்குமா? இல்ல, அதுதான். அதாவது லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். 5 ஆண்டுகளை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து பிரெடிக்ட் பண்ணி என்ன நடக்கும், எந்தெந்த கட்சியில் என்னென்ன மாறுதல்கள் வரும் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா வந்து கணிச்சு சொல்ல முடியாது. தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம். அதுக்கும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கலாம். அதே சமயத்துல இப்ப இருக்கிற கட்சிகளுடைய நோக்கம் என்ன என்றால், அந்த 2 கட்சிகளும் இஃப் தே வீக்கன், அவங்களுடைய வலுவிழந்த ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த கேப், பர்டிகுலர்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு வந்து ஏதேனும் ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா திமுக, பர்டிகுலரா அவங்க திமுக தான் பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரும் அளவில் அவங்க அதிமுகவை தாக்குனாலும் ஒவ்வொரு மீட்டிங்கும் அதை விட 10 நிமிஷம் ஜாஸ்தி தான் திமுக தாக்குறாங்க. சோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, டிஎம்கே வீக்கன் ஆக அந்த ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றதுக்கு பிஎம்கே உள்ள போறலாம், ஒரு இளைஞர் இருக்கிறாங்க, ஒரு தலைவரா. சோ அந்த அடிப்படையில் அந்த எல்லா கட்சிகளும் போறாங்க. ஆனால் இந்த அனைத்து கட்சிகளும் மக்கள் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த கட்சிகள் அப்படிங்கறதுனால, ஏற்கனவே பார்த்த தலைவர்கள், ஏற்கனவே அவர்கள் செய்திருக்கிற காம்ப்ரமைஸ் எல்லாம் பார்த்ததுனால எந்த அளவு நம்பிக்கை தன்மை மக்களிடையே இருக்குங்கிறது பெரிய கேள்வி. டோட்டலி ரன்னிங் ஆஃப் டைம். ரொம்ப நேரம். மக்கள கூட்டணியை பொறுத்தவரை மக்கள கூட்டு இயக்கமாக இருந்து அணியாக மாறியதற்கு பின்னால் இந்த 2016 தேர்தல் மட்டுமில்லை, தமிழகத்தினுடைய ஒரு மாற்றம் வேண்டும். அடுத்த தேர்தலுக்கும் இந்த கூட்டணி தொடரும், மக்களை சந்திப்போம் என்பது எங்களுடைய. சுருக்கமா லாஸ்ட் வேர்ட், சுருக்கமா PMK intends to contest the election to win, and the chief minister candidate is a person who will go to office and work. That's all I can say. இறுதியான கருத்து திரு அறிவிச்செல்வன். ரொம்ப மாற்றத்துக்கான அரசியல் இவங்க சொல்ற மாதிரி இன தூய்மையையும் தாண்டி நாங்க மக்களுக்கான ஊழல் லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு பொருளாதார நலம் சார்ந்த கிராம பொருளாதார முன்னேற்றத்தோடு படிக்காத அனைவருக்கும் வேலையை உத்தரவாதப்படுத்துகிற தலைநகரை நிர்வாகத்தை மாற்றுகிற ஒரு அரசியலை முன்வைக்கிறோம். மக்கள் யாருக்கு வாக்களிக்குங்க தெரியட்டும். உறுதியாக இந்த மாற்று திட்ட அரசியல் நாம் தமிழர் வெல்லும். இவர்கள் எத்தனை விமர்சனம் வந்தாலும் எங்களை இனவெறி என்று சொல்பவர்கள் ஒரு இனத்துக்கும் ஒரு மதத்துக்கும் சொந்தக்காரர்கள் என்பதை மறக்க முடியாது. மாற்று அரசியல், திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற கோஷத்தோட அப்படிங்கிற கொள்கையோட களமிறங்கி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் அதிகமாக இருக்கிறது. இந்த மாற்றுக்கான ஸ்பேஸ் இந்த தேர்தலே இருக்கிறதா, இல்ல அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது அடுத்த தேர்தலா? இந்த மாற்றுள் எந்த மாற்று நல்ல மாற்று, இந்த மாற்று எடுபடுமா, இவற்றை எல்லாம் மே 16 முடிவு செய்யும். மே 19 நமக்கு தெரியும். இது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லுமா, இல்ல முந்தைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போல இதுவும் வலுவிழந்து போகுமா? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.